இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக்ஸில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கும் நேச்சர் அண்ட் இந்தியன் எக்கனாமி. எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் வந்து எதில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. அது வந்து 6th செமஸ்டர் புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த 6th செமஸ்டர் புக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து நம்ம எப்படி வந்து இந்த எக்கனாமிக்ஸோடைய அடிப்படை என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்கனாமிக்கோட பேசிக் நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம். இது மூணும் தான் நமக்கு வந்து ஒரு அடிப்படை தேவையாகவே இருக்கு மனிதர்களுக்கு. அடுத்து அக்ரிகல்ச்சர். மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து முதல்ல எதை வந்து நம்ம உருவாக்கி உணவை தயாரித்தோம்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்து மூலியமாக தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நோன் ஆக்குபேஷன், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஒரு செயலாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து வந்து மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் குகையில் வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட மலையில இருந்தும் பனியில இருந்தும் வெப்பத்தில் இருந்தும் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக குகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுதான் பிற்காலத்தில் வீடுகளாக வந்து மாறிச்சு. அந்த வீடுகள் தான் பெரிய பெரிய சிட்டிஸ், நகரங்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி மனிதனுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யறதுக்கு வந்து நிறைய வந்து பைசைக்கிள், கார்ஸ், அந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபுட், உணவு. இந்த உணவு தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து உதவுது. அதே மாதிரி எஜுகேஷன், கல்வி, அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அது இல்லாமல் இப்போ உயர்ந்திருக்கு. டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இவங்க வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த சமுதாய உயர்த்துறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்கனாமி எதுக்கு அடிப்படையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அடிப்படையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், லேபர், அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ். இவங்க மூணும் தான் வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக அமையுது. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இந்த பெர் கேபிட்டா இன்கம்ன்றது எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வருமானத்தை தான் வந்து நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து, அதாவது மக்கள் வந்து நிறையா வந்து வருமானத்தை வந்து ஏற்றுறாங்க. அது ஏற்றுறது மூலிமா நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாக உணவு இல்லாமல், உடை இல்லாமல், வாழ இடம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு உணவு தருது, ஷெல்டர் தருது, உடை தருது. எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணுது. இது வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை வந்து கவர்மெண்ட்டே தந்துடுது. இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், பகிர்ந்தளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பகிர்ந்தளித்தல் மாதிரி எக்கனாமிக்ஸோடைய அடிப்படை பாகங்கள், அதாவது டிவிஷன்ஸ் என்னென்ன பேசிக் டிவிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன். உருவாக்குதல், ஒரு பொருளை உருவாக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பணும், அனுப்பிட்ட அப்புறம் அங்கே மார்க்கெட்லேருந்து எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையும். அந்த மூணு தான் வந்து பேசிக் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வி லேர்ன்ட், நாம் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் என்ன? ஒரு உணவு இல்லை ஒரு உடை இல்லை ஏதோ ஒரு பொருள் உருவாக்குறது தான் வந்து ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும், விவசாயிகள் வந்து உணவு தானியங்களை உருவாக்குறதும், இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் தான். அப்புறம் தொழிற்சாலைகளில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து இந்த நாட்டுக்கு வந்து மிக ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஏன் அந்த பொருளை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ஒரு பொருளை உருவாக்கி அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு பொருளை முழுவதும் உருவாக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு போய் சென்றடையணும். எப்படி அது வந்து மக்களுக்கு போய் அந்த பொருள் வந்து சென்றடையும், உடனே போய் சென்றடையும். எப்படி உடனே போய் சென்றடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ்,
அந்த பொருளை வந்து வாங்குறவங்க வந்து இருக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ், அது பையர்ஸ் அந்த பொருளை வாங்கி யார் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் வந்து கொடுக்குவாங்க அந்த பொருளை. அடுத்து ப்ராடக்ட், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். எங்கன்னா மார்க்கெட்டுக்கு, ஷாப்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் போய் அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம். மார்க்கெட்டுக்கு எப்படி போய் அந்த பொருள் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்குவதும் விற்குவதும் மார்க்கெட்டோட வேலை. அதே மாதிரி பீப்புள் வந்து அது வாங்கி அது பயன்படுத்துகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைவும் அடைஞ்சிக்கிறாங்க. இதுதான் வந்து கன்சூம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மக்கள் வந்து வாங்குவதும் விற்பதும் என்னன்னு நம்ம பையிங் அண்ட் செல்லிங்கை என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரேட். ஒரு ட்ரேட்னா என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங், ஒரு பொருளை வாங்குறதும் விற்கிறதும் தான் வந்து வணிகம், அதுதான் ட்ரேடு. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க, அதை வந்து விற்கிறாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், வணிகம் செய்கிறவங்க கிட்ட. அதே மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி, நிறைய பொருளை வாங்குறாங்க, அது பீப்புள் கிட்ட வந்து விற்கிறாங்க. அது யார் வந்து ஹோல்சேலில் வந்து நிறைய பொருளை வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்ஸ், அதாவது வியாபாரிகள் தான் வாங்குவாங்க நிறைய பொருட்களை. அதேமாரி குறைந்த பொருட்களை யார் வந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ், கடையில் இருக்கக்கூடியவங்க தான் குறைந்த பொருட்களை வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி சர்ப்ளஸாக இருக்கக்கூடியது, எப்போ வந்து ஒரு பொருள் வந்து அதிகமாக இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்கோ அதோட விலை வந்து கண்டிப்பாக வீழ்ச்சி அடையும். அதே போல் ஒரு பொருளோட தேவை வந்து எப்போ அதிகரிக்குது ஆனால் பொருள் வந்து சர்ப்ளஸாக இல்லை, தேவைக்கு அதிகமாக இல்லை, ஆனால் அந்த பொருள் வந்து கம்மியாக இருக்குது, தேவைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து கண்டிப்பாக வந்து உயரத்துக்கு போகும். அடுத்து கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா பொருட்களை வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணுது. என்னென்ன பொருட்களை சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், அதாவது அரிசி, தால், பருப்பு, சுகர், சர்க்கரை மற்றும் ஆயில், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்கு வந்து மிக மானிய விலையில் வந்து கொடுத்துருது, ஃபேர் ப்ரைஸில். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஏதோ ஒரு பொருள் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு மார்க்கெட்டில், அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் பொருளே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து வேற ஒரு நாட்டிலேருந்து அந்த பொருளை இறக்குமதி பண்ணி நமக்கு வந்து கம்மியான விலையில் வந்து கடைகளுக்கு வந்து சென்றடையும் மாதிரி கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அதுக்கப்புறம் எப்போ வந்து ஒரு பொருளோட டிமாண்ட், தேவை வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து அந்த பொருளோட ப்ரொடக்ஷன், அதாவது உருவாக்குவதும் வந்து அதிகமாகும். இதுதான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஷுட் பி ப்ரொடியூஸ், எதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் நமக்கு எப்படி தெரியும். அதே மாதிரி எதை வந்து ஹவு டஸ் ப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ், எப்படி வந்து ஒரு உருவாக்குதல் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு, மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கு எல்லா உருவாக்குதலையும். அது எதை கண்காணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியை தான் வந்து கண்காணிக்குது. இந்த நிலையான வளர்ச்சியை தான் நம்ம வந்து நாட்டினுடைய எக்கனாமி, கண்ட்ரிஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அதாவது இப்போ வந்து மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு பட்ஜெட் வந்து ஆனுவல் பட்ஜெட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் பட்ஜெட் போடுறவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையாக எக்கனாமிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் ஆனுவல் பட்ஜெட் வந்து போடுறது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கோடைய, அதாவது பொருளாதாரத்துடைய அறிவும் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்தால் எல்லா ஃபீல்டுலேயும், அதாவது எந்த துறையிலையும் சரி அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமர்த்தியா சென். இந்த அமர்த்தியா சென் தான் வந்து நோபல் பிரைஸ் வந்து பெற்றாங்க இந்தியாவில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ்க்காக.
இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸான எக்கனாமிக்ஸ் வந்து 6th புக்லேயே இருக்குது. அதோட ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாரி அந்த சமச்சீர் க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் below. திஸ் இஸ் கலைராஜ் ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.